திமுக ஆட்சியை பாராட்டுவதன் மூலம் திமுக பக்கம் நகர்கிறாரா ராமதாஸ்? அதுக்கு என்ன ஒரு பேட்டி, ராமதாஸோட பேட்டி ஒன்று இருக்கு, அந்த பேட்டியை அப்படியே ப்ளே பண்ணி. கூட்டணி தொடர்பா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வரீங்க. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீர்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல, இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டோம். அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும். அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்கு. இப்போ சொல்லுங்க அந்த கேள்விக்கு பதில. திமுக பக்கம் நகர்கிறாரா ராமதாஸ்? சார், அவர் உட்கார்ந்தா சார் இருக்கார், அவர் நகர்ல. அந்த நகைச்சுவை உணர்வை அவரும் கைவிட்டுல, நீங்களும் கைவிட்டுலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நான் மாத்தி கேட்கிறேன். ராமதாஸனுடைய ஐடியா என்னவா இருக்கும்? இல்லை, இது அது வெளிப்படை, அந்த பேச்சில் வெளிப்படைத்தன்மை இருக்குது. அது அவர் ஒரு உள்படையாக வச்சுக்கிட்டு அது ஒரு சூசகமாகலாம் அவர் சொல்ல, அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி இந்த பேச்சில் அவர் கிண்டல் பண்ணுறார். ஆட்சியில் பங்கு கேட்பாங்க, நாங்கள் இங்கே கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம் அப்படின்றார். அப்போ அது என்னன்னா, இப்போ நீங்கள் அங்கே கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தொகுதியெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்னீங்களே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களா? கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எங்கே எப்படி கேட்க முடியும், அங்கே தானே கேட்க முடியும் என்ற மறைமுகமாக ஒரு குத்தல் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் அவர் கலைஞர் ஆட்சிக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் என்று சொல்கிறது, ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறது. இதை எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே அன்புமணி அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருங்கும்போது இயல்பாகவே அவர் திமுக கூட்டணி பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அவருடைய பேச்சும் அதை அடியுற்றித்தான் இருக்குங்கிறத நம்ம. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனதுனால வேற வாய்ப்பு இல்லைங்கிறனால திமுக பக்கம் நோக்கி பெரியவர் நகர்றாரான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் விசிகா இதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு சில கேள்விகள் இருக்கு. விசிகா ஏற்றுக்கிறத தாண்டி வட மாவட்டங்களில் ஆன்டி பிஎம்கே ஓட்ஸ்னு ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஓட் சங்க் இருக்கு. அதை தொடர்ந்து திமுக விசிகா கூட்டணி தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எலெக்ஷனில் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கின வாக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நம்பர். பாமக விசிகா ஒரே கூட்டணியில் இருந்தால் அது பெரிய பலன்களை வட தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி கொடுக்காதுங்கிறதான் இது வரைக்குமான நம்ம கிடைச்சிருக்கிற அரசியல் பாடம். ஏற்கனவே திரும்ப ரொம்ப தெளிவாக பாமகவோட 2 அணிகளில் எந்த அணி கூட்டணிக்கு வந்தாலும் அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறத அவர் தெளிவுபடுத்திய பிறகு இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு வர்றதா இருந்தால், திமுக கூட்டணி அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட திமுக கூட்டணிக்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது நடக்காதுங்கிறது தான் என்னுடைய கால். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் முழுமையான பாமக ஓட்டுக்கள் அன்புமணிக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்களே உறுதி செய்வாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அடிப்படையில் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு இணைவது என்பது இரு தரப்புக்குமே பயனில்லாத செயல்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.